பஹல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை வீரரின் மனைவி வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததால் சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார். நடந்தது என்ன? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதில் ஒருவர்தான் இந்திய கடற்படை வீரரான வினய் நர்வால். திருமணமாகி வெறும் 7 நாட்களில் மனைவி ஹிமான்ஷியுடன் பஹல்காமிற்கு தேனிலவுக்கு சென்ற நிலையில் பயங்கரவாதிகளின் கொடூர தாக்குதலுக்கு பலியானார் வினய் நர்வால். இதனையடுத்து சமீபத்தில் பேட்டியளித்த உயிரிழந்த கடற்படை வீரரின் மனைவியான ஹிமான்ஷி, வினய் எங்கிருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அவருக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். இதுதான் எங்களின் விருப்பமும் கூட. யார் மீதும் வெறுப்பு இருக்கக்கூடாது. சிலர் முஸ்லிம்கள் மீதும் காஷ்மீரிகள் மீதும் தேவையில்லாமல் வெறுப்பை உமிழ்வதை என்னால் உணர முடிகிறது. நாங்கள் அதை விரும்பவில்லை, அமைதியை மட்டுமே விரும்புகிறோம் என வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக கருத்து கூறியிருந்தார். இதனையடுத்து ஹிமான்ஷியின் இந்த பேச்சை சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். கணவர் இறந்த நேரத்தில் இந்த பேச்சு தேவைதானா எனவும் அவரை சிலர் மோசமாக சித்தரித்தனர். இந்நிலையில்தான் தேசிய மகளிர் ஆணையம் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு பெண்ணை அவரது கருத்து வெளிப்பாடு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் விமர்சிப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடற்படை வீரர் வினய் நர்வாலின் உயிரிழப்பிற்கு பிறகு அவரது மனைவி ஹிமான்ஷியை சமூக ஊடகங்களில் பலர் விமர்சிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. மேலும் எந்த ஒரு உடன்பாடும் கருத்து வேறுபாடும் கண்ணியத்துடனும் அரசியல் அமைப்பு வரம்புகளுக்கு உட்பட்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேசிய மகளிர் ஆணையம் ஒவ்வொரு பெண்ணின் கண்ணியத்தையும் மரியாதையையும் பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என தேசிய மகளிர் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.